ஜெய் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தம் மூன்றும் தான். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாம் நிம்மதி வேதியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான். மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தென்காசி மாவட்டம் கடையனூர் தாலுக்கா கடையனூர் நகரின் பெயருக்கு காரணமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ கரும்பால்மொழி அம்பாள் சமேத ஸ்ரீ கடகாலீஸ்வர திருக்கோயில் புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 31/8/2026 திங்கட்கிழமை காலை 9:15 முதல் 10:20 துலா லக்னத்தில் மிக சீரும் சிறப்புமாக நடைபெறவுள்ளது. அதனை அனைவரும் நேரில் காண கும்பாபிஷேக கமிட்டி சார்பாகவும் கோயில் நிர்வாக சார்பாகவும் அறநிலையத்துறை சார்பாகவும் உங்களை அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். கும்பாபிஷேகத்தை நேரில் காண இயலாதவர்களுக்காக கும்பாபிஷேகத்தை பார்த்தால் 15 ஆண்டுகள் கோவிலுக்கு போன புண்ணியம் கிடைக்கும் என்பதனால் அதில் நேரில் வர இயலாதவர்களுக்காகவும், குறிப்பாக கடையநல்லூர், முத்துகிருஷ்ணாபுரம், கிருஷ்ணாபுரம், மாவடிக்கால் போன்று பல ஊர்களை சுற்று வட்டாரத்தை சேர்ந்த நம்முடைய அன்பு நண்பர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், பல ஊர்களில் இருக்கிறார்கள். அவர்களால் அந்த கும்பாபிஷேகத்தை நேரில் காண வேண்டும் என்று ஒரு ஆர்வம் இருக்கும். ஏனென்று கேட்டால் நம்முடைய திருக்கோயில்களில் நடக்கூடிய கும்பாபிஷேகங்களை திரு செல்லமாச்சாரி அவர்கள் தன்னுடைய கேசியன் நிறுவனத்தின் மூலம் பல கும்பாபிஷேகங்களை நமக்கு நேரலையாக தந்திருக்கிறார்கள். அதிலும் பல நூற்றாண்டுகள் பழமையான நம்முடைய கடகாலீஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை காண பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி கடகாலீஸ்வரர் சுயம்பு மூர்த்தி. சுயம்பு என்றால் தானாக தோன்றிய, கடகாலில் தோன்றிய சுயம்பு மூர்த்தி, சிலைகளால் செதுக்கப்படாத சுயம்பு மூர்த்தி. கரும்பால்மொழி அம்பாள் சமேத ஸ்ரீ கடகாலீஸ்வருடைய மிக அற்புதமான கும்பாபிஷேக நிகழ்வுகள் இன்றைய திருவோணம் 26/8/2026 புதன்கிழமை முதல் மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கேசியன் நிறுவனத்தால் 28/8/2026 வெள்ளிக்கிழமை முதல் 31/8/2026 திங்கள் காலை வரை நேரலையாக லைவ் நமக்கு ஒளிபரப்ப இருக்கிறார்கள். இந்த நேரலையில் யாகசாலை பூஜைகள் மற்றும் இங்கு கலந்து கொள்ளக்கூடிய இந்து சமய மடாதிபதிகள், ஆதீனங்கள், குரு மகா சன்னிதானங்கள் அவருடைய அருள்களை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் யாகசாலை பூஜைகளுடன் அங்கு கோயிலுடைய யாகசாலை அழகினும் அத்துடன் அல்லாமல் கோயிலின் சிறப்பையும் நாம் எப்படி வழிபட வேண்டும் என்ற வழிபாட்டு முறைகளையும் அப்பப்போது உங்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறோம். எனவே நீங்கள் இந்த மானிட பிறவி கிடைத்தது மிக அற்புதமான பிறவி. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன்குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது என்று ஔவையார் சொன்னதுக்கேற்ப பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த சிவாலயத்துடைய கும்பாபிஷேகத்தை காண நாமெல்லாம் பாக்கியம் செய்திருக்கிறோம். மிக அற்புதமாக சொல்வார்கள், சிவனோடு இருக்க தெய்வம் தேடினும் இல்லை, பாலுக்கு பாலகன் அழிகிற பார்க்கடல் இந்த பிரான். இந்த சிவபெருமானை பற்றி குறிப்பிடும் போது கிருபா சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுடைய கடகாலீஸ்வருடைய மிக அற்புதமான கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு மிக சிறப்பாக நடைபெறுகிறது. பல நூற்றாண்டு பழமையான இந்த அற்புதமான கடையநல்லூருக்கு பெயர் வர காரணமாக இருக்கக்கூடிய கடகாலீஸ்வருடைய இந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் அனைவரும் நேரில் வந்து தரிசனம் செய்து புண்ணியம் பெற வேண்டும். நேரில் வர இயலாதவர்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் உங்களுடைய அலைபேசியிலோ தொலைக்காட்சியிலோ டெலிகிராமில் எதில் வேணால் நீங்கள் நேரலையாக இதை காணலாம். உங்களுக்கு நேரலையில் காண வேண்டிய அந்த லிங்கை அந்த கேசிய நிறுவனத்தார் உங்களுக்கு இங்கே கீழே வழங்கியிருக்கிறார்கள். அந்த லிங்கை கிளிக் செய்து நீங்கள் நேரலையாக மிக அற்புதமான இதை பயன்பட வேண்டும் என்று கேசிய நிறுவனத்தார் சார்பாகவும் கோயில் நிர்வாக சார்பாகவும் அறநிலையத்துறை சார்பாகவும் மற்றும் அத்தனை சமுதாய பெரியவர்கள் சார்பாகவும் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம், 31/8 அன்று நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகத்தில் அனைவரும் கலந்து கொண்டு புண்ணியம் பெற வேண்டும் என்று உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அவசியம் கலந்து கொள்ளுங்கள். அரகர நம பார்வதி பதைய அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி இருகரம் கூப்பி அழைக்கிறோம். வருக வருக. வணக்கம். நன்றி.